ஒரு அழகான கிராமத்தில் காதர் பாய்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு படிக்காதவ, சின்ன பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. ஏப்பா பிரியாணி கொடுப்பா. என்னமோ பிரியாணியே வேணும்னு சொல்லிட்டு போனீங்க, இன்னைக்கு திருப்பி வந்து பிரியாணி கேட்குறீங்க? அதுவாப்பா, வீட்டுக்கு போய் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். அந்த பசங்க தொடக்கூட மாட்டேங்கிறாங்க. உன்னோட பிரியாணி தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப நன்றி. இருங்க, பிரியாணி தரேன். நாங்கள் எப்படி வீட்டில் பிரியாணி செஞ்சாலும் இந்த பாய் வீட்டில் செய்கிற மாதிரி பிரியாணி வரவே மாட்டேங்குது. அதெல்லாம் என்னோட தொழில் ரகசியம்மா, அதனால தானே உங்களுக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறேன். சரி சரி, உன் தொழில் ரகசியத்தை நீ என்ன சொல்லவா போகிற? நீயே வச்சுக்க, உன்னோட பொழப்பையும் பார்க்கணும்ல. வேகமா கொடுப்பா. ஏப்பா காதர், உன் பொண்ணுக்கு பையன் பார்க்க சொன்னில, ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. அந்த பையன் உண்மையிலே நல்லா வச்சு பார்த்துக்குவான். அப்படியாப்பா? அப்பனா நாளைக்கே உங்களை வீட்டுக்கு பேச வர சொல்லு. சரிப்பா, நான் வீட்டுக்கு பேச வர சொல்கிறேன். போயிட்டு வர்றேன்னு. தாகிரா, நீ வீட்டுக்கு போ, அக்கா இங்கே இருக்கட்டும். என்ன? அண்ணா, அப்பா, அக்கா மட்டும் ஏங்க இருக்கணும்? நானும் இங்கேயே இருக்கிறேனே. சொல்கிறத கேளு தாகிரா, நீ வீட்டில் போய் படிக்கிற வேலையை பாரு. அக்கா கடையை முடிச்சுட்டு சாயந்தரம் வரட்டும் அப்படின்னு சொல்லமே அவ சோகமா போனான். ஏன்பா அவளை மட்டும் போக சொன்னீங்க? பாவம்ப்பா. அவள் இங்கே இருந்தா அவள் படிப்பு கெட்டு போயிருமா. அவள் வீட்டில் போய் உக்காந்து நல்லா படிக்கட்டும். நீ இதை பற்றி எல்லாம் அவகிட்ட சொல்லிக்காத. அவளுக்காச்சும் படிப்பு இருக்கு, நீ படிக்கவும் இல்லைல. என்னோட கடையை அடுத்து நீ தான் பார்த்துக்கணும். நீ ஏதை பார்த்துக்க. என்ன, அவள் படிப்பை வச்சு பொழைச்சிக்குவா கண்டிப்பாக. எப்போவுமே கொடுக்குறதா இருந்தால் அதில் முட்டை, 2 சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு லெக் பீஸு பிரியாணியோட கொடுக்கணும், சரியா? சரிங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். ஆமாம்மா, நீ நிச்சயம் கற்றுக்கணும். அப்போ தான் அடுத்து இந்த பிரியாணி கடையை நீ எடுத்து நடத்த முடியும். சரி வா போகலாம் வீட்டுக்கு. அவள் தங்கச்சி வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா. அப்பா ஏன் நம்மளை மட்டும் ஒதுக்கிட்டு சாபிராவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு? அவங்க அக்காவும் வந்துட்டா. தாகிரா, சாப்பிட்டியாம்மா? இல்லை அக்கா போட்டு தரவா? இல்லைக்கா, நான் சாப்பிட்டேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவள் தங்கச்சிக்கு மனசு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்தது, ஏன் அவளை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு. சாபிரா எந்திரி, காலையில் வெள்ளனே எந்திரின்னு சொன்னேன்ல. மன்னிச்சிருங்கப்பா, ரொம்ப முடியலையா தான் தூங்கிட்டேன். 3 பேரும் போகலாமாப்பா? இப்படிலாம் நீ இருந்தேனா பிரியாணி கடையை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. நீ நேரத்துக்கு எந்திரிச்சு நேரத்துக்கு தூங்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவளை எழுப்ப வேணாம், நீ மட்டும் வாமா. அப்பா என்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாரு. அக்கா கூட என்னை கூப்பிட மாட்டேங்கிறா. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்னை மட்டும் 2 பேர் விட்டுட்டு போகிறாங்க? என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம். அவங்க அப்பா பிரியாணி செய்ய அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தா. இங்கே பாரு சாபிரா, நம்ம குடும்ப வம்சத்தோட தலைமுறையாக பயன்படுத்தின மசாலா இதுதான். இதை பயன்படுத்தி தான் நீ பிரியாணி செய்யணும், சரியா? இதை பயன்படுத்தினா சுவை ரொம்ப அதிகரிக்கும். இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன்ல, இது மாதிரியே பிரியாணி செய்ய கற்றுக்க. நாளைக்கு நீ தான் செய்யணும். முக்கியமான விஷயம், கண்டிப்பாக இந்த விஷயத்த தாகிரா கிட்ட சொல்லவே சொல்லாத. அப்படி சொன்னோன்னே அவள் அழுதுகிட்டே போயிட்டா. ஏன்பா, அவரும் பாவம் தானே, அவகிட்ட சொன்னால் என்ன தப்பு? நீ சொன்னேன்னா அவள் கவனம் முழுக்க இந்த சைடு திரும்பிடும். சரிங்கப்பா, நான் எதுவுமே சொல்லலை. தாகிரா, ஏமா அப்படி சோகமாக உட்காந்துருக்க? சாப்பிடக்கூட இல்லை? உங்களுக்கு என்ன, நான் சாப்பிட்டா சாப்பிட்லனாலும் உங்கள்கிட்ட பேசவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கோவப்பட்டுட்டு வேகமாக போயிட்டா. இவ என்னைக்குமே நம்ம கிட்ட கோவப்படவே மாட்டா. இன்னைக்கு என்ன இப்படி பேசிட்டு போறா? சரியாயிருவா விடு. நைட்டு அவளும் தூங்க வந்தா. சாபிரா, நீங்க தூங்காத, எந்திரி. என்னாச்சு? 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நல்லா தானே இருந்தீங்க. தெரியலப்பா, நேற்றுலேருந்து இவ என்ன எல்லா விஷயத்துலையும் ஒதுக்கி வைக்கிறா. என்னன்னே தெரியல.
நீங்கள் 2 பேரும் என்னை ஒதுக்கி வச்சதை விடவா நான் உங்கள் 2 பேர்த்தையும் ஒதுக்கி வச்சேன். எனக்கு தெரியாமல் தானே நீங்கள் போய் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து அந்த பிரியாணி செய்யலாம் இவளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. என்னையை மட்டும் தனியாக விட்டுட்டு அவளை மட்டும் தானே உங்கள் மகளாக நினச்சி நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. நான் வேற யாரோ தானே, எனக்கு தெரியும். தாகிரா, நீ என்ன பேசுற? நான் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். ஏம்மா இப்படி சொன்ன? அப்பா உன் படிப்பு கெட்டு போயிருந்தா இப்படி பண்ணேன். உன் மேலே பாசம் இல்லாமல் இல்லைம்மா. தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாத. அப்புறம் ஏன்ப்பா என்னையை விட்டுட்டு சாகிராவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்க? அப்படி பார்த்தா நீங்கள் என்னையும் கூட்டிகிட்டு தானே போயிருந்துருக்கணும். நான் மட்டும் ஏன் கற்றுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கப்பா? தாகிரா, நீ அங்கே வந்துட்டேன்னா உன்னோட படிப்பு கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அப்பா நான் படிக்காதவ, எனக்கு இதுதான் பொழப்பு தரும்னு தான் அது எனக்கு சொல்லித்தராரு. நீ படிப்பை வச்சு எப்படியாச்சும் பொழைச்சிக்க வேண்டாமா உன்கிட்ட சொல்லலை. உனக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா உன் கவனம் படிப்பில் இல்லாமல் இங்கே வந்துடும், அதான் சொன்னார். அதனால தான் நானும் இதை சொல்லலாமா, அவ்வளோதான் விஷயம். அப்படியாக்கா? தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா. அக்கா, தெரியாமல் பண்ணிட்டேன். உங்களை தப்பாக நினச்சி உங்களை கண்டபடிக்கு திட்டிட்டேன், மன்னிச்சிருங்கக்கா. பரவாயில்லம்மா, இனிமேல் எல்லாமே புரிஞ்சு பேசணும் சரியா? அப்பா பாவம், அவர் வார்த்தையால் என்றைக்குமே கஷ்டப்படுத்தக்கூடாது சரியா? எதாக இருந்தாலும் தெரிஞ்சு உனக்கு அப்படி தெரியலன்னா எங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு முடிவெடு. இனிமேல் நீ இப்படி பண்ணாதம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீயும் சாகிராவும் எனக்கு வேற இல்லை. 2 பேரும் எனக்கு எப்போவும் ஒன்று தான். சரியாம்மா?